வருகிறாள் சித்திரை திருமகள். இன்னும் ஒரு புது ஆண்டு நம் வாழ்வின் கணக்கில் இறையருளால் இன்னும் ஒரு புது பக்கம். வருடத்தன்று அதிகாலையில் விழித்தெழும்போது நல்லவைகளை கண்டால் நல்லவையே நடக்கும் என்பது ஐதீகம். அதற்குத்தான் சித்திரைக்கனி கூட்டப்படுகிறது. இப்படி சித்திரைக்கனியை எவ்வாறு அடுக்குவது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். முதலில் நம் பூஜை அறையை சுத்தம் செய்து மேடை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் காக்கும் கடவுளான கிருஷ்ணரின் உருவச் சிலையினை வைக்கின்றோம். இல்லாதவர்கள் படத்தையும் பயன்படுத்தலாம். பொழுது கனிகளை அடுக்க ஒரு முக்காலியை வைத்து அதன் மீது பட்டு துணியை விரித்து அதன் மேலே உருளி என்றழைக்கப்படும் வெண்கல பாத்திரம், பூக்கள் அலங்கரிக்க பயன்படுத்தும் அந்த பாத்திரத்தை வைத்து அதனுள் அரிசி பாதி அளவு இருக்கும் வகையில் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணாடியை வைத்து கண்ணாடிக்கும் கிருஷ்ணர் சிலைக்கும் சந்தனம் மற்றும் குங்குமத்தால் பொட்டு வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளரிப்பழம் மற்றும் மற்ற காய்கறிகள், கனிகள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடியவற்றை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வாங்கி அடுக்கிக் கொள்ள வேண்டும். மா, பலா, வாழை இவை மூன்றும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தங்க நாணயம் அல்லது தங்க ஆபரணம் ஏதேனும் ஒன்றை கனியில் வைக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு தட்டில் அரிசி மாவில் கோலமிட்டு நாட்டு சர்க்கரை மற்றும் மஞ்சளால் அலங்கரித்து அதனை சுற்றி 9 வெற்றிலைகள் வைத்து நம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தானியங்கள், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் போன்றவைகளை வெற்றிலைகளில் பாக்குடன் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். அதனை மலர்களால் அலங்கரித்து தட்டினை தயார் நிலையில் வைக்க வேண்டும். தானியங்களின் எண்ணிக்கையை ஒற்றைப்படையில் அதிகரித்து கொள்ளலாம். வெற்றிலை இல்லாதவர்கள் சிறு கப்புகளிலும் வைத்து கொள்ளலாம். அடுத்ததாக சிலைக்கு மாலை அணிவிக்கப்படுகின்றது. கிருஷ்ணருக்கு பிடித்த துளசியும் செம்பருத்தியும் அவர் பாதத்தில் வைக்கப்படுகின்றது. இதனுடன் வேறொரு தட்டில் பணம் மற்றும் சில்லறை காசுகளை அழகாக அடுக்கிக் கொள்ள வேண்டும். அதனையும் இந்த கனியுடன் சேர்த்து நாம் கடவுளின் முன்னால் வேண்டும். பட்டு துணியினை மடிப்பெடுத்து கண்ணாடியின் பின்னால் வைக்க வேண்டும். இப்பொழுது இரு புறங்களிலும் குத்து விளக்கினை ஏற்றிக்கொள்ள வேண்டும். குத்து விளக்கு ஏற்றும் முன் விளக்கினை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள், சந்தனம், குங்குமத்தால் பொட்டு வைத்து பின்னர் விளக்கினை ஏற்ற வேண்டும். விளக்குக்கு அடியில் ஒரு தட்டு வைத்துதான் விளக்கினை வைக்க வேண்டும். விளக்குக்கு அருகே செம்பருத்தி பூ அல்லது ஏதேனும் ஒரு வகை பூவினை விளக்கிற்கு சூட்ட வேண்டும். சித்திரைக்கனிக்கு அடுத்த முக்கியமான சேர்க்கை சரக்கொன்றை மலர்கள். சரக்கொன்றை இந்த சித்திரை மாதத்தில் அதிகமாக அழகாக பூத்திருக்கும். மங்களகரமான மஞ்சள் நிற சரக்கொன்றைகள் சூரியனை நினைவுபடுத்துகின்றது. சித்திரைக்கனியில் கண்ணாடி வைக்கப்பட்டு அந்த கண்ணாடியில் மூலம் நம் முகத்தை இந்த செழிப்பான பொருட்கள் மற்றும் தங்க ஆபரணத்தின் எடையை நம் முகத்தை பார்க்கும் பொழுது இனி வரும் காலம் சிறந்த வசந்த காலமாக, செழிப்பான காலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையை நமக்கு தரும். மற்றொரு முறையில் பெரிதாகவும் அடுக்கலாம். அதற்கு அதேபோல் உருளியில் பாதி அளவு அரிசியால் நிரப்பி அதனை ஒரு சிகப்பு துணியால் மூடிக்கொண்டு அதன் மேல் வெற்றிலைகள் 9, 11 என்ற எண்ணிக்கையில் வைத்து அந்த வெற்றிலைகளின் மேல் தானியங்களை மற்றும் பருப்புகளையும் பாக்குடன் சேர்த்து அடுக்கிக் கொள்ள வேண்டும். அழகாக அடுக்கிக் கொள்ள வேண்டும். தானியங்கள், பருப்புகள் மற்றும் அரிசி வகைகளையும் நாம் இதில் வைத்து கொள்ளலாம். இதன் நடுவில் வெள்ளரி பழத்தினை வைத்து கொள்ள வேண்டும். வெள்ளரி பழம் அழகான மஞ்சள் நிறத்தில் இருக்கும் என்பதால் இந்த சித்திரை கனியில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பகுதிகளில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளையும் இந்த சித்திரை கனியில் வைத்து கொள்ளலாம். அனைத்தையும் புது வருடத்தின் முதல் நாளில் கண் விழித்தவுடன் பார்க்கும் பொழுது அந்த வருடம் முழுவதும் குறைவில்லாமல் உணவும் தானியங்களும்
பழ வகைகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். பழ வகைகள் நம்மிடம் நிறைய இருந்தால் இது போன்ற பெரிய கனி அமைப்பினை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதற்கு பெரிய மேடை அமைத்து அதன் மீது இந்த காய்கறிகள் மற்றும் பழ வகைகள் அனைத்தையும் அடுக்கிக் கொள்ள வேண்டும். வீட்டின் பெரியவர் முதல் நாள் இரவே இந்த கனி அமைப்பினை ஏற்படுத்தி தயார் நிலையில் வைத்து தூங்குதல் வேண்டும். பெரியவர்கள் எழுந்தவுடன் விளக்கு ஏற்றி பின்னர் குடும்பத்தில் இளையவர்களை எழுப்புவது மரபு. விழித்தவுடனேயே கண்ணை மூடிக்கொண்டு நடக்கின்றாய். அந்த வருடத்தின் முதல் காட்சியாக சித்திரை கனியை பார்க்கின்றாய். இந்த செழிப்பான சித்திரை கனியை பார்க்கும் பொழுது இந்த வருடம் முழுவதும் உனக்கு நன்மையே விளையும் என்பதை பெரியவர்கள் ஆசீர்வாதமாக அளிக்கின்றார்கள். அனைவரும் குளித்து புத்தாடை அணிந்து கடவுளை வழிபட்டு அறுசுவை உணவு பரிமாறப்படுகின்றது. அதில் மாங்காய் பச்சடி, மா புளிப்பு, சர்க்கரை இனிப்பு, வேப்பம்பூ கசப்பு, காரத்திற்கு மிளகாய், உப்பு என அனைத்து சுவைகளையும் கொண்டதாக இருக்கின்றது. மாங்காய் பச்சடி சித்திரை திருநாளில் விசேஷ உணவாக கருதப்படுகின்றது. இந்த புத்தாண்டு இந்த சித்திரை கனியைப் போலவே உங்களுக்கு செழிப்பானதாக அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி.